முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அண்ணா சாலை முதல் அவருடைய நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்ற நிலையில் தற்போது கலைஞர் நினைவிடம் வந்து சேர்ந்திருக்கிறது அமைதி பேரணி. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக தொண்டர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்ற இந்த அமைதி பேரணி கலைஞர் நினைவிடம் வந்திருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியினுடைய 6வது நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் அந்த அமைதி பேரணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அண்ணா சாலையில் தொடங்கிய அந்த அமைதி பேரணி தற்பொழுது அண்ணா சதுக்கம் பகுதியில் வந்தடைந்து இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா அண்ணாவினுடைய நினைவிடத்திலும் கூட அவர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அவரோடு ஏராளமான திமுக மூத்த நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மற்ற அணிகளை சேர்ந்தோர், அதே போல தொண்டர்கள் என ஏராளமானோர் உடன் இருக்கிறார்கள். இன்று காலை பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரணி அமைதி பேரணியானது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞரினுடைய சிலை அருகே அந்த பேரணியானது தொடங்கியது. தற்பொழுது அந்த பேரணி சென்னை அண்ணா சாலையில் அண்ணா சதுக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கலைஞரினுடைய நினைவிடம் வரை அந்த பேரணியானது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது அந்த பேரணியானது அண்ணா சதுக்கத்திற்கு வந்தடைந்து இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அண்ணாவினுடைய நினைவிடத்திலும் கலைஞரினுடைய நினைவிடத்திலும் மரியாதையை செலுத்த இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே கலைஞரினுடைய நினைவு தினமாக இருக்கட்டும், அண்ணாவினுடைய நினைவு தினமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆண்டுமே திமுக சார்பில் இந்த அமைதி பேரணி என்பது நடைபெறும். அவர்களினுடைய அந்த வாழ்ந்த அந்த நாட்கள், அவர்களினுடைய சாதனைகள், அவர்களினுடைய நினைவுகளை நினைவு கூற ஏதுவாகவும் அவர்களினுடைய அந்த பல்வேறு திட்டங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவர்கள் அமைதி பேரணியாக வருவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த அமைதி பேரணியானது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓமந்தூரார் சென்னை அண்ணா சாலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய கலைஞரினுடைய சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரினுடைய உருவப்படத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தியிருந்தார். தொடர்ந்து அங்கிருந்து அந்த அமைதி பேரணியானது தொடங்கியது. ஏராளமான தொண்டர்களும் கூட இதில் கருப்பு சட்டை அணிந்தவாறு பங்கேற்று இருந்தாங்க. அமைதியான முறையில் அந்த பேரணியானது அந்த ஓமந்தூரார் வளாகத்தில் இருந்து தொடர்ந்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் சேப்பாக்கம் வழியாக வாலஜா சாலை வழியாக தற்பொழுது வருகை தந்து தற்பொழுது அண்ணா சதுக்கத்திற்கு வந்தடைந்திருக்கிறார்கள். தற்போது பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவினுடைய நினைவிடத்தில் முன்னாள் மறைந்த முதலமைச்சர் அண்ணாவினுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் அவர்கள் மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். அந்த நிகழ்வில் ஏராளமான முக்கியமா பார்த்தோம்னா அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அதே போல மூத்த அமைச்சர்கள் நேரு, ஏவா வேலு, பொன்முடி உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, ராசா, கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். அதே போல மற்ற அணிகளை சேர்ந்தோரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் உடன் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது அண்ணாவினுடைய நினைவிடத்தில் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞரினுடைய நினைவிடத்திற்கு அவர்கள் வருகை தந்து வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து கலைஞரினுடைய நினைவிடத்திலும் அவர்கள் கலைஞர் வாழ்ந்த அந்த நாட்கள், அவர்களினுடைய சாதனைகள், அவர் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருந்த பொழுது செய்த திட்டங்களை எல்லாம் மனதளவில் நினைவு கூர்ந்து அவருக்கான அந்த மரியாதையை அவர்கள் செலுத்த இருக்கிறார்கள். அதற்காக தற்பொழுது முதலமைச்சர் அதே போல மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு தற்பொழுது கலைஞரினுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். திமுகவில் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு திமுகவினுடைய தலைவராக தொடர்ந்து 50 ஆண்டுகள் அவர் திமுகவினுடைய தலைவராக இருந்தவர். அது மட்டும் கிடையாது, இதுவரை தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் என்ற ஒரு பெருமையும் கலைஞருக்கு இருக்குது. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய திட்டங்கள் அவரினுடைய ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. 5 முறை அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வரப்பட்டு இருக்குது. அது மகளிராக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளிலும் பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் கலைஞர். அந்த வகையில அவரினுடைய
நினைவு நாளின் போது அவரினுடைய திட்டங்கள், அவரினுடைய சாதனைகளை எல்லாம் நினைவு கூறக்கூடிய வகையில அமைதி பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, ஓமந்தூராரில் தொடங்கிய அந்த அமைதி பேரணியானது கலைஞர் நினைவிடம் வந்தடைந்து இருக்கிறது. தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் நினைவிடத்தில் வந்து ஏற்கனவே வந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. கலைஞரினுடைய உருவப்படம் வந்து உருவ வடிவமைப்பு மலர்கள் மூலம் அலங்கரித்து அந்த நினைவிடம் வந்து ஏற்கனவே அலங்கரிக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் வந்து தற்பொழுது கலைஞரினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அவரோடு ஏராளமான திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கூட பங்கேற்று இருக்கிறாங்க. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பொன்முடி, கே.என். ஏவாவேலு, மற்ற அமைச்சர்கள் சேகர் பாபு, அதே போல மா சுப்பிரமணியன், பி மூர்த்தி, அதே போல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அணிகளை சேர்ந்தோரும் கூட உடன் இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா தற்பொழுது கலைஞரினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி அவருக்கான அந்த வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். அதே போல பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட உடன் இருக்கிறார்கள். கனிமொழி, எம்பி கனிமொழி, அதே போல ராசா, கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட உடன் இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னையை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன், அதே போல பார்த்தோம் அப்படின்னா எழிலன் உள்ளிட்ட பலரும் கூட இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஆண்டும் அந்த அமைதி பேரணி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சரை தொடர்ந்து தற்பொழுது பார்த்தோம் என்றால் மற்றவர்களும் கூட உடன் வந்தவர்கள் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அவர் வந்து தற்பொழுது மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது வந்து பார்த்து வருகிறோம். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏராளமானோர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஏராளமானோர் கருப்பு சட்டை அணிந்தவாறு அவரினுடைய அந்த நினைவு நாளை வந்து அனுசரித்து வருகிறார்கள். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா கலைஞரை முன்பு சொன்னது போலவே அதிக ஆண்டுகள் தமிழகத்தில் இதுவரை ஆட்சி செய்த முதலமைச்சர்களிலேயே அதிக ஆண்டுகள் வந்து முதலமைச்சராக இருந்த ஒரு பெருமை வந்து அவருக்கு இருக்குது. பல்வேறு திட்டங்கள், இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், அர்ச்சகர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தவர். அது வந்து முதலமைச்சர் கால மு.க. ஸ்டாலின் வந்து நிறைவேற்றி இருந்தாலும் கூட அதற்கான ஒரு அடித்தளம் என்பது கலைஞரினுடைய ஒரு திட்டமாக வந்து இருந்தது. அந்த வகையில பல்வேறு திட்டங்கள், சமூக நீதி சார்ந்த பல்வேறு திட்டங்களை எல்லாம் வந்து முன்னெடுத்தவர். அந்த வகையில தொடர்ந்து அவரினுடைய நினைவுகள், அவரினுடைய வரலாறு, அவரினுடைய சாதனைகளை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் கூட வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினரும் அவரினுடைய சாதனைகளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வகையில திமுக சார்பில் பல்வேறு நிகழ்வுகளானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைய தினம் இந்த அமைதி பேரணிக்கு பிறகாக கூட பல்வேறு நிகழ்வுகளும் கூட நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் கூட நிறைய இடங்களில் அவரினுடைய புகைப்படங்களை வைத்து, கலைஞரினுடைய புகைப்படங்களை வைத்து அந்த நினைவு நாளை வந்து அனுசரிக்க இருக்கிறார்கள். அவரினுடைய அந்த சாதனைகளை நினைவு கூர்ந்து மற்றவர்கள் அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் கூட அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் அந்த நினைவு தினம் என்பது வந்து தமிழகம் முழுவதுமே கூட திமுகவினர் வந்து அனுசரிக்கப்பட இருக்கிறது. இன்று காலையில் கூட பார்த்தோம் அப்படின்னா திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வந்து காணொலி வாயிலாக திருச்சியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய திருவுருவ சிலையை காணொலி வாயிலாக வந்து திறந்து வைத்திருந்தார். அந்த வகையில பார்த்தோம்னா அடுத்த தலைமுறையினருக்கு கலைஞரினுடைய அந்த சாதனைகள், அவர்களுடைய வரலாறு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில திமுக சார்பில் பல்வேறு விஷயங்களும் கூட முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது இந்த அமைதி பேரணி என்பது வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது இந்த அமைதி பேரணியானது கலைஞரினுடைய நினைவிடம் வந்தடைந்து இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் வந்து சற்று நேரத்திற்கு முன்பாக இங்கே மரியாதை செலுத்தி இருந்தார். அவரோடு அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் கூட வந்து பங்கேற்று இருந்தார்கள். முக்கியமா பார்த்தோம்னா வழி நெடுகிலுமே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் படைத்துள்ள அந்த அமைதி பேரணி என்பது நடைபெற்று இருந்தது. வரக்கூடிய வழியில் கலைஞரினுடைய திட்டங்களை உணர்த்தக்கூடிய வகையிலும் அவரினுடைய அந்த நினைவுகளை நினைவு கூர்ந்து அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு வடிவமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டு
மேடை போல் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பல்வேறு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை உடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.